அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் செப்டம்பர் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வராகி அம்மனுக்கு உரிய கார்த்திகை நட்சத்திரம் மற்றும் பஞ்சமி திதி சேருகின்ற மிகவுமே அற்புதமான ஒரு நாள். வெறும் 5 ரூபாய் நாணயம் போதும் கடன் தொல்லையிலிருந்து உடனே விடுபடலாம். கோடிக்கணக்கில் பணத்தை அது இருக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை பஞ்சமியை முன்னிட்டு அன்றைய தினம் வராகி அம்மனை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் மிக்க ஒரு தாந்திரிக முறை. இந்த தாந்திரிகத்துல இதுவரை யாருமே சொல்லாத ஸ்ரீ வராகி அம்மனுடைய மிக மிக ரகசியமான ஒரு மந்திரம் இருக்குங்க. சோ இன்ஸ்டன்டா இமீடியட்டா அது நமக்கு பலன்களை கொடுக்கும். வாழ்க்கையில ரொம்பவுமே இக்கட்டான நிலையில இருக்கிறவங்க இந்த எளிய முறையை நீங்க தவற விடாதீங்க. பணவசியம்னு மட்டும் கிடையாதுங்க. வேற எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய கோரிக்கைகளாக இருந்தாலும் சரி அது உடனடியாக நடந்து முடியும். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக இன்ஸ்டன்டா பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போறதும் மிகவுமே எளிமையான ஒரு தாந்திரிகம். சோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த தாந்திரிகத்தை நாளைய தினம் எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்னொரு முக்கியமான தகவல், நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம், அதாவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க வரும் அக்டோபர் மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க. சோ அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து நீங்க ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. உங்களுக்கு தேவையான முதல் கட்ட தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நானே உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவாங்க. சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3 தகவல்களை கொடுத்தால் போதும் ஜாதகத்தை கணித்து நம்மால் பலன்களை சொல்ல முடியும். ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க. சோ தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம், சார்ஜஸ் இருக்குங்க. அடுத்ததாக சில பேர் மெசேஜ்ல கேட்கக்கூடிய கேள்வி, எவ்வளவு நேரம் நீங்க பேசுவீங்கன்னு கேட்கிறாங்க. இதற்கு ஒரு டைம் லிமிட்லாம் கிடையாதுங்க. முதலாவதாக ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனனகால ஜாதக பலன்களை நம்ம சொல்லிடுவோம். அதற்கு பிறகு கோச்சார பலன்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்கள் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத சொல்லுவோம். அதற்கு பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்க கேட்கலாம். கடைசியாக செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை சொல்லிடுவோம். இதுதாங்க நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை. இதுல இருந்தே உங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே கவர் ஆயிடும். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க போன் கால் மட்டும் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால போன் கால் அட்டன் பண்ணவே முடியலங்க. சோ உங்க வாட்ஸ்அப் இருந்து மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான எல்லா தகவல்களையுமே நல்ல கிளியரா கொடுத்துருவாங்க. நேற்றைய வீடியோஸ்ல இருந்தே இந்த நம்பரை நம்ம கொடுத்திருந்தோம். சோ அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் இப்ப அப்பாயின்மெண்ட் டேட் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. சோ இதற்கு மேல புக் பண்ண போறவங்க அக்டோபர் 10ஆம் தேதியில இருந்து அக்டோபர் 31ஆம் தேதி வரை இருக்கும் இந்த நாட்கள்ல நீங்க புக் பண்ணிக்கலாம். சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். முதல் விஷயம், நாளைய தினத்திற்கான பஞ்சமி திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 11:43 பஞ்சமி திதி ஆரம்பமாகுதுங்க. நாளைய தினம் செப்டம்பர் 22 ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:49 பஞ்சமி திதி நிறைவு பெறுதுங்க. அதே போல கார்த்திகை நட்சத்திரம், அதாவது கிருத்திகை ஆரம்பிக்கும் நேரம் பார்த்தோம்னா நாளைய தினம் செப்டம்பர் 22 ஞாயிற்றுக்கிழமை காலை 6:43 ஆரம்பமாகுதுங்க. அடுத்த நாள் செப்டம்பர் 23 அதிகாலை 4:48 கார்த்திகை நட்சத்திரம் நிறைவு பெறுதுங்க. சோ வழக்கமான பஞ்சமி வழிபாடு மற்றும் கிருத்திகை வழிபாடுகள் செய்யறவங்க நாளைய தினம் செப்டம்பர் 22 ஞாயிற்றுக்கிழமை தாங்க செய்யணும். பொதுவாகவே வராகி அம்மனுடைய வழிபாடுகளை இரவு நேரத்தில் செய்வதுதான் வழக்கம். இரவு நேரம் செல்ல செல்லதான் வராகி அம்மனுடைய பராக்கிரமம் வெளிப்பட ஆரம்பிக்கும். வராகினாலே அவங்க இரவு நேர தேவதை. சோ நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி
பௌர்ணமி பூஜை செய்யறவங்க இரவு 7 மணி முதல் இரவு 11 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துல நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தையும் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம். குறிப்பாக கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க மற்றும் அடகு வைத்த நகைகள் சொத்துக்களை மீட்க முடியாம தவிக்கிறவங்க இந்த மெத்தடை நீங்க தவற விடாதீங்க. இதை தாண்டி வாழ்க்கையில இக்கட்டான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த தாந்திரிகத்தை செய்ய போறவங்க கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளித்தாலே போதும். சக்தி வாய்ந்த மந்திரம் இருக்கிறதுனால அசைவம் சாப்பிட்டுட்டு இந்த மெத்தடை யூஸ் பண்ண கூடாதுங்க. அதே போல இந்த தாந்திரிகத்தை முடித்ததற்கு பிறகும் அசைவத்தை தவிர்க்கணும். சோ நாளைய நாள் முழுவதுமே அசைவத்தை தவிர்க்கணும். அதே போல பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை செய்ய வேண்டாம். பெண்கள் தீட்டை தவிர்த்து வேறு வகையான தீட்டாக இருந்தால் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது ஒரே ஒரு 5 ரூபாய் நாணயம், ஒரே ஒரு 5 ருபீஸ் காயின் நீங்க எடுத்துக்கோங்க. வெளிநாட்டுல இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா உங்க ஊர்ல எண் 5ஐ குறிக்கக்கூடிய எந்த நாணயம் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இப்ப எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம். தரையில, சேர்லன்னு எங்க வேணாலும் உட்காரலாம். தரையில உட்கார்றவங்க வெறும் தரையில உட்கார வேண்டாம். ஒரு விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க. புடவை அல்லது வேஷ்டி போல துணிகளை கூட நீங்க போட்டுட்டு அதற்கு மேல உட்காரலாம். அல்லது மனைப்பாய் வச்சிருந்தீங்கன்னா அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். வயதானவர்கள் மற்றும் தரையில உட்கார முடியாம இருக்கிறவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம். வீட்ல, ஆபீஸ்ல நீங்க சேர்ல உட்கார்ந்தாலும் சரி, கோவில்களில் நீங்க தரையில உட்கார்ந்தாலும் சரி, விரிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே உங்களுடைய வலது உள்ளங்கையில, ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில 5 ரூபாய் நாணயத்தை வச்சு விரல்களால முடிக்கோங்க. அந்த கையை மடி மீது வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் உங்களுடைய மூச்சு காற்றை நீங்க கவனிக்கணும். மூச்சு காற்றை கவனிப்பதனால் மனதும் உடலும் அமைதியான ஒரு நிலைக்கு போகும். நம்முடைய மற்ற எண்ணங்கள் எல்லாம் அடங்க ஆரம்பிக்கும். உடலும் மனமும் லைட்டா ஃபீல் ஆகிற மாதிரி ஒரு உணர்வு வரும். மூச்சு பயிற்சி எல்லாம் நம்ம செய்ய வேண்டாம். ஜஸ்ட் உங்களுடைய உள்மூச்சு, வெளிமூச்சு அதை நீங்க கவனித்தாலே போதும். அமைதியான மனநிலை வந்ததற்கு பிறகு வராகி அம்மனை நீங்க நினைச்சுக்கோங்க. மனதார அவங்க கிட்ட நீங்க பிரார்த்தனையை செய்யுங்க. உங்களுடைய கோரிக்கை எதுவோ அது நிறைவேறணும்னு மனமுருகி வேண்டிக்கோங்க. பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க பணம் சேரணும், பணம் குவியணும், பணம் நிறையணும், லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படணும், வீட்டில் 16 செல்வங்கள் தாண்டவம் ஆடணும்னு மனமுருகி பொறுமையா எந்த ஒரு அவசரமும் பதட்டமும் இல்லாம வராகி அம்மன் கிட்ட மனதார பிரார்த்தனையை செய்யுங்க. பிரார்த்தனையை முடிச்சிட்டு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய வராகி அம்மனின் இந்த ஆற்றல் மிக்க மந்திரத்தை குறைந்தபட்சம் 20 நிமிடங்களுக்கு 20 மினிட்ஸ்க்கு நீங்க ஜபம் செய்யுங்க. அதிகபட்சம் அரை மணி நேரம் வரைக்கும் நீங்க சொல்லலாம். ஓம் வாராகி ஜெய ஜெய வாவா அவ்வும் சவ்வும் கிளியும் ஸ்வாஹா. ஓம் வாராகி ஜெய ஜெய வாவா அவ்வும் சவ்வும் கிளியும் ஸ்வாஹா. ஓம் வாராகி ஜெய ஜெய வாவா அவ்வும் சவ்வும் கிளியும் ஸ்வாஹா. அவ்வளவுதாங்க. இத்தனை முறை சொல்லணும்ன்ற எந்த ஒரு எண்ணிக்கையும் கிடையாதுங்க. சோ பொறுமையா நீங்க சொல்லுங்க. கவனம் சிதறாமல் ஒருநிலைப்பட்ட மனதுடன் வராகியை மனதார நினைச்சுக்கிட்டே நம்ம சொல்லணும். 20 நிமிடங்களுக்கு இந்த மந்திரத்தை நீங்க சொல்லி முடிக்கும் போது ரொம்பவுமே பாசிட்டிவான ஒரு நல்ல வைப்ரேஷனை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. மந்திர ஜபத்தை முடிச்சிட்டு திரும்பவும் வராகி அம்மன் கிட்ட உங்களுடைய அந்த கோரிக்கை எதுவோ அது நிறைவேறணும்னு பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. இப்ப உங்க கையில இருக்கக்கூடிய அந்த நாணயத்தை பூஜை அறையில நீங்க வச்சிருங்க. ஒரு சின்ன பேப்பர்ல கூட நீங்க மடிச்சு வைக்கலாம். எந்த கோரிக்கைக்காக நீங்க பிரார்த்தனையை செஞ்சீங்களோ அந்த கோரிக்கை முழுமையாக நிறைவேறியவுடன் அந்த நாணயத்தை எந்த அம்மன் கோவில்ல இருக்க உண்டியல்ல வேணாலும் நீங்க செலுத்தலாம். எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்துல வேணாலும் அந்த நாணயத்தை நீங்க உண்டியல்ல காணிக்கையாக செலுத்தலாம். அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.